Hi friends, welcome back to our channel Seenu Tech Tamil. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினு எடுத்துக்கிட்டீங்கன்னா Instagramல இருந்து நமக்கு வரக்கூடிய நோட்டிஃபிகேஷன்ஸை வந்து பாத்தீங்கன்னா எப்படி டர்ன் ஆஃப் பண்றது அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடியே வந்து Instagramல குவைட் மோட் பத்தி பார்த்திருப்போம். குவைட் மோட் எப்படி அப்படினாக்கா ஒரு பர்టిక్యులர் டைம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளால செட் பண்ணிக்க முடியும். up to 12 hours வரையும் வந்து செட் பண்ணிக்க முடியும். இந்த 12 hours in betweenல வரக்கூடிய நோட்டிஃபிகேஷன் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரிசீவ் ஆகாது. ஆனா அந்த 12 hours கிராஸ் பண்ணதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா வந்துரும். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா குவைட் மோட். பட் இந்த மெத்தட் இப்போ நம்ம பார்க்க போற மெத்தட்ல நீங்க வந்து ஆஃப் பண்ணி வைக்கிறது மூலமா எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து ரிசீவ் ஆகாது. நீங்க Instagramக்குள்ள போய்ட்டு நீங்களா பார்க்குற வரையும் அந்த நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு அப்படின்றதே வந்து பாத்தீங்கன்னா நார்மல் பேஜ்ல உங்களுக்கு நோட்டிஃபை ஆகாது. சோ அதுக்குண்டான செட்டிங் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ எக்ஸாக்ட்டா சொல்லணும் அப்படினா இதே டர்ன் ஆஃப் பண்ற மெத்தட் தான். நமக்கு வரக்கூடிய Instagram நோட்டிஃபிகேஷன்ஸை ஹைட் பண்றதுக்குண்டான ஆப்ஷனும் கூட இதுதான். இதை வந்து டர்ன் ஆஃப் பண்றதுன்னு சொல்லலாம். அண்ட் ஆல்சோ நமக்கு வரக்கூடிய Instagram நோட்டிஃபிகேஷன்ஸை ஹைட் பண்ணுறதுக்கான ஒரு செட்டிங்கும் சொல்லலாம். ஸோ அந்த செட்டிங்கை பற்றி இந்த வீடியோவில் பார்த்தலாம். அண்ட் ஆல்சோ அது எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றதையும் பார்த்தலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இதில் நம்ம பார்க்க போகிற மெத்தடில் நம்மளோட நோட்டிஃபிகேஷன்ஸை நம்ம ஆஃப் பண்ணும்போது என்ன நடக்கும் அப்படின்னாக்கா மெசேஜஸ் ஆகட்டும், ஈவன் Instagram சைட்லேருந்து லைக் நோட்டிஃபிகேஷன், கமெண்ட் நோட்டிஃபிகேஷன், அது இல்லாமல் யாராச்சும் கால் பண்ணாங்க அப்படின்னா அதெல்லாம் வர நோட்டிஃபிகேஷன் எதுவாக இருந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரிசீவ் ஆகாது. ஸோ இந்த செட்டிங் அப்ளை பண்ணுறது மூலிமா ஸோ இந்த செட்டிங் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களோட ஃபோன் செட்டிங்ஸ் பேஜ் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் அப்ளிகேஷன்ஸை மேனேஜ் பண்ணுற பேஜுக்கு போகணும். அதால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக வெளியிலையோ இல்லை வேறு ஏதாச்சும் ஆப்ஷனில் வந்து இருந்தது அப்படின்னா ஓகே. உங்களோட செட்டிங்ஸோட சர்ச் பாரில் போயிட்டு மேனேஜ் ஆப்ஷன் சொல்லிட்டு டைப் பண்ணிங்க அப்படின்னா கீழே ஒரு ஆப்ஷன் காமிக்கும். அதாவது உங்களோட அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் மேனேஜ் பண்ணுற அந்த பேஜுக்கு போகிற ஷார்ட்கட் தான் வந்து பார்த்தீங்கன்னா இது. ஸோ மேனேஜ் ஆப்ஸ் அப்படின்றத கிளிக் பண்ணி உள்ள வந்தீங்க அப்படின்னாக்கா உங்களோட ஃபோனில் இருக்கிற எல்லா அப்ளிகேஷன்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஷோ ஆகும். இதுலேயுமே ஒரு சர்ச் பார் இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் Instagram டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் நிறைய அப்ளிகேஷன்ஸ் வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தாலுமே உங்களோட Instagram மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா தனியாக உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். ஸோ அதை கிளிக் பண்ணி உள்ள வந்தீங்க அப்படின்னாக்கா அதுலேயும் வந்து இந்த அப்ளிகேஷன்ஸ் பற்றின இன்ஃபர்மேஷன்ஸும் அண்ட் ஆல்சோ இதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இதில் இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் சொல்லிட்டு ஒரு செப்பரேட்டாக ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணி உள்ள வந்தீங்க அப்படின்னா ஷோ நோட்டிஃபிகேஷன்ஸ் அப்படின்றதுக்கு அந்த ஆப்ஷனுக்கு பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பட்டன் வந்து பார்த்தீங்கன்னா ஆனில் இருக்கும். ஸோ இந்த ஷோ நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆனில் இருக்கும். இந்த பட்டன் நீங்கள் ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா ஆஃப் ஆகிடும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆஃப் பண்ணுற மெத்தட். ஈவன் அதை போலவே இது ஆஃப் பண்ணுறது மூலிமா நம்மளுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து ரிசீவ் ஆக வேண்டியது தான். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஷோ ஆகாது. கிட்டத்தட்ட இது ஹைட் பண்ணுற மாதிரி ஒரு மெத்தட் தான் கூட. ஸோ உங்களுக்கு இந்த நோட்டிஃபிகேஷன்ஸ் ரிசீவ் ஆகலை அப்படின்னாலுமே நீங்கள் Instagramக்குள்ளே போய்ட்டு நீங்கள் விசிட் பண்ணி பார்த்தீங்க Instagram அப்ளிகேஷன் அப்படின்னா உங்களுக்கு யாராச்சும் டெக்ஸ்ட் பண்ணியிருந்தாலோ அப்படின்னா உங்களுக்கு வர வேண்டிய நோட்டிஃபிகேஷன் எல்லாமே Instagramக்குள்ளே நீங்கள் போய் விசிட் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு காமிக்கும். ஆனால் எக்காரணத்தை கொண்டும் ஹோம் பேஜ்லேயோ அண்ட் ஆல்சோ நீங்கள் வேறு ஏதாச்சும் வந்து உங்களோட மொபைலில் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது அது எக்காரணத்தை கொண்டும் ஷோ ஆகாது. இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. மேலும் இது போன்ற டெக் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கங்க. இதில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக கிளியர் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன். மீண்டும் ஒரு பயனுள்ள டெக் தகவலோடு சந்திப்போம். நன்றி.